ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மிகப்பெரிய தப்பை செஞ்சிட்டிங்க. ஐயோ, தப்பா எப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது என்ன டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் ஒரு பெல்லுக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சேனலில் வீடியோ போகிறது எல்லாமே உங்களுக்கு குயிக்காக வந்து சேரும். சரிங்களா? என்ன தப்பு அப்படின்றத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எஸ்பிஐ வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம லாகின் பண்ணிக்கலாம். நான் லாகின் பண்ணுறேன். என்னோடய க்ரெடென்ஷியலை கொடுத்து நான் லாகின் பண்ணுறேன். பாஸ்வேர்டு ஐடி எல்லாமே ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? அப்புறம் உங்களால் ஐடி எடுத்துடலாம், பாஸ்வேர்டு எடுத்துடலாம், ஐடி எடுக்க முடியாது. ஓகே, நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதும் டேஷ்போர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட நேமு, உங்களுக்கு என்னென்ன டாஸ்க் இருக்குது அப்படின்றது அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஷோ ஆகும். அது என்னோடய டேஷ்போர்டுன்றதுனால எல்லாமே ஷோ ஆகுது. இதில் டவுன்லோட் டெமோ ஆப், இப்போ ரீசெண்டாக எஸ்பிஎம் ட்ரைனர் சங்கர் சார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடாது. அப்பாடா, இது பார்த்திங்கன்னா எஸ்பிஐயோட ஆப்பு. இது ப்ராக்ரஸில் போயிட்டுருக்கு, இன்னும் ரெடி ஆகலை. இது அப்கமிங் வரும். அதுக்காக இதை டவுன்லோட் பண்ணி இதில் போய்ட்டு பார்த்திங்கன்னா சில பேரெல்லாம் லாகின் பண்ணி ப்ராடக்ட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியல, ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது, இஷ்யூவாக இருக்குது, என்னால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டுருக்கீங்க. அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். இந்த ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க. பை மோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அது எப்படி நான் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, எனிவே இது வந்துட்டோம். இன்ஸ்டால் பண்ணி இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்றதை பார்க்கலாமா? இது அஃபிஷியல் எஸ்பிஐயோட ஆப்பு. சரிங்களா? இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரௌசரை எனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நான் ஷோ பண்ணுறேன். இதுதான் ஆப்பு. இது ஆப் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்கும். கொடுத்துட்டு யூசர் லாகின் அண்ட் ஷாப் லாகின் 2 இருக்குது. யூசர் லாகின், ஷாப் லாகின் நீங்கள் போக வேண்டாம். யூசர் லாகினில் உங்களோட ப்ரொஃபைல் ஐடி, பாஸ்வேர்டு இங்கே கொடுங்க. ப்ரொஃபைல் ஐடினா உங்களோட ஸ்டாஃப் ஐடி, பாஸ்வேர்டு நீங்கள் என்ன எஸ்பிஐ வெப்சைட்டில் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ சேம் அதே கொடுக்கலாம். அது கொடுத்துட்டு ஜஸ்ட் லாகின் கொடுங்க. நான் போட்டு லாகின் கொடுத்துட்டேன். லாகின் சக்ஸஸ் ஆகிடுச்சு. சக்ஸஸ் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஃபெச் ஆகிட்டு இதில் ஷோ ஆகும். உங்களோட ஐடி, உங்களோட நேம், நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க அப்படி இன்க்ளூடு முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ப்ளஸ் உங்களோட கரண்ட் லொக்கேஷனும் அதை ஃபெச் பண்ணி காமிக்கும். இதில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் தான். பட் இது அந்தளவுக்கு இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரல. பின்னாடி பார்ப்போம் இதோட ஃபீச்சர் எல்லாமே. இதில் பார்த்திங்கன்னா எஸ்பிஐ மெம்பர்ஸ் யாராவதுலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் விருப்பப்படுறீங்களோ இந்த ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் இதன் வழியாக கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி தராங்க. சரிங்களா? ஓகே, இது இந்த அளவுக்கு தெரியணும் வேண்டாம். ஜஸ்ட் நான் வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு இதில் நிறைய இருக்குது. பட் இப்போதைக்கு இது யூஸ் இல்லை. சரிங்களா? இதை விட்டுருங்க. அதனால் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ இது சங்கர் சார் சொன்ன ஆப் எதுன்னு பார்க்கலாமா? அப்படியே ப்ளே ஸ்டோருக்கு வாங்க. ப்ளே ஸ்டோரில் பை மோட் அப்படின்னு இந்த ஆப்பை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வெறும் பை மோட் கிடையாது, பை மோட் இ-காமர்ஸ். இந்த ஆப்பு கிடையாது, இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இது கிடையாது, பை மோட் இ-காமர்ஸ்னே இருக்கும். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். சரியா? இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணாதீங்க. ஓகேவா? நான் அடுத்த போதும், இந்த வீடியோ இதோட போதும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி பை மோட் ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி நான் பர்ச்சேஸ் பண்ணணும், அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது டீட்டெயிலாக சொல்கிறேன். இது ஜஸ்ட்டு இந்த ஆப்பு கிடையாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சேன். இது கிடையாது. நானும் இனிஷியலாக இதை ஓப்பன் பண்ணி இப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா அவுட் ஆஃப் ஸ்டாக், என்னால் ஆர்டர் போட முடியலை. பார்த்தா இந்த ஆப்பு கிடையாது, வேறு ஒரு ஆப். பட் சிமிலராக அதோட ஐகான்ஸ் எல்லாமே சேமாக இருக்கிறதுனால தான் இது. சரிங்களா? அடுத்த வீடியோவில் அந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை அண்ட் சி யூ ஆல்.